ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, நாம் கிறிஸ்மஸ் காலங்களிலே இருக்கிறோம். கிறிஸ்து வருகையின் காலங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வரப்போகிற கிறிஸ்துவுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற விழாவாக இன்றைய திருமொழி ஏசாயா 7:14 திருமொழிகள். ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும்போது ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்த உலகத்தை பார்க்க வரும் பொழுது ஒவ்வொரு இடத்திலே வெவ்வேறு விதமான பிரச்சனைகள். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்ற பிரச்சனை. இன்றைக்கு காடு வீடாகலாம், வீடு காடாகலாமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகம் சந்தித்து போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா இடத்திலும் மனிதம் புனிதம் எல்லாம் மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த வருகையை நாம் உற்று நோக்குவோம். இன்றைக்கு மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறான். மிருகங்கள் எல்லாம் இன்றைக்கு மனிதனமாக மாற வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் இந்த வருகையின் நாள் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கன்னிகை கருவுற்று ஒரு குமாரனை பெறுவார். இன்றைக்கு அந்த குமாரன் இயேசுவினுடைய வருகை உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கிறது. தன் படைத்த உலகத்தை பார்ப்பதற்கு கடவுள் வரும்பொழுது இங்கு இருக்கின்ற சீர்கட்ட நிலை, சீரழிவு நிலை, சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படுகிற பிளவு, உறவுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற பிளவு, மக்களுக்குள்ளாக இருக்கின்ற பண ஆசை, அந்த ஒன்றுமே கிடைக்கவில்லை என்ற விரக்தி, இந்த நிலையிலே தான் கடவுள் இந்த அருமையான வருகையை மூலமாக நமக்கு வெறுமையான ஒரு ஆவியை கொண்டு வெறுமையான இடத்திலே நிரப்புதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரம்புகின்ற அந்த அனுபவத்தை தான் குழந்தை இயேசு கருவாக நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனையோடு குழந்தை இயேசுவை கருவாக நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும். கிறிஸ்துவை வண்ண அலங்காரங்களிலும் வண்ண விளக்குகளிலும் வண்ண குடில்களிலும் இன்றைக்கு காண நினைக்கிறோம். மாறாக இயேசுவானவர் நமக்கெல்லாம் ஒரு சாட்டை அடி கொடுப்பது போல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியா இப்படி வருபவர் அல்ல. ஆடை அலங்காரத்திலும் வண்ண விளக்குகளிலும் அலங்காரமான காரியங்களிலும் வருபவர் அல்ல. இன்றைக்கு அவர் மாட்டுத் தொழுவத்தில் ஏழைகளில் ஒருவராக, ஏழைகள் வசிக்கிற இடமாக, ஒதுக்கப்பட்டவர்கள் வசிக்கிற ஒரு இடத்திலே அவர் என்ன செய்கிறார்? வருபவராக காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இந்த நாளிலே கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வருகையின் காலங்களில் உண்மையான கிறிஸ்துவை தூய ஆவியினாலே கருவாக பெற்று வாழ நாம் கடவுளோடு இணைந்து செல்வோம். கடவுளுடைய பிறப்பை உண்மையாக கண்டுகொள்வோம். அப்படிப்பட்ட சீருள்ள சிந்தனைகளோடு நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய வருகையினாலே இந்த மண்ணுக்கு கிடைத்த சமாதானத்தை மகிமையாக நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். எங்களுடைய அலங்காரத்தினாலும் ஆடம்பரத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் உடைய வருகையில் நாங்கள் தூய ஆவியின் நிரப்புதலோடு காண உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.